த்ரிஃப்டி ஜீன்ஸ், சிக்கன ஜீன்ஸ்ன்றது நம்ம உடம்புல 30 வயசுல வந்து சுவிட்ச் ஆன் ஆயிடுது. அப்ப நான் வந்து சின்ன வயசுல வந்து 10 இட்லி சாப்பிட்டேன் பயங்கரமா இருந்தேன்னாக்கா இது சொல்லிட்டு எல்லாம் சொன்னேன். 30 வயசுல சாப்பிட்டவங்க இப்ப சாப்பிட்டா ஏன் உடம்பு ஏறுது? அதே தானே சாப்பிட்றேன். 30 வயசுல இருந்து நம்மளுடைய எனர்ஜி பேலன்ஸ் வந்து சேவிங் மோடுக்கு போயிடுது. இப்போ வந்து பேட்டரி சேவர், எனர்ஜி சேவர் மோடு மாதிரி உடம்பு வந்து சேவர் மோடுக்கு போயிடும் வயசுல. அதனால நல்ல நீ தின்றாலும் சரிக்கின்ற நாள் என்று காலங்கள் போனாலும் தின்னாதே என்பாருங்க. கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. ஆமா. கஷ்டமே என்னன்னா நீங்க 10 வயசுல பண்ண ஆக்டிவிட்டியை இப்ப பண்ணாக்க அதே எனர்ஜி எக்ஸ்பெண்ட் ஆகாது. கேஸ் நீங்க த்ரிஃப்டி ஜீன் சேவர் மோடுக்கு போயிட்டீங்க, 10% தான் செலவாகும். அப்புறம் ஏன் நான் 3 இட்லி தான் சாப்பிட்றேன், நான் ஏன் குண்டாகிறேன்? பசியை என்ன பண்றது சார்? பசியை கொடுக்கறது கெட்ட பாக்டீரியா, பசியை கொடுக்கறது ஸ்ட்ரெஸ், பசியை கொடுக்கறது வந்து ஆமா இது வந்து ஒரு விஷய சைக்கிள். நீங்க தப்பா போய் உடல் பருமன் ஆயிட்டீங்கனாலே பசி அதிகமாயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் விசேஷம். அதுல இருந்து வெளியே வரணும்னாக்கா நீங்க எடையை குறைக்கிறதுக்கான ஏற்பாடு இல்லை. அப்ப பசியை வந்து புரோட்டீன் சாப்பிட்டு அடக்கணும், ஸ்டார்ச் சாப்பிட்டு அடக்கக்கூடாது. இப்ப வந்து நல்லா ஞாபகப்படுத்துங்க, காலையில 4 இட்லி சாப்பிட்டா கரெக்டா 10 மணிக்கு மறுபடியும் பசிக்கும். 10 மணிக்கு 11 மணிக்கு நீங்க பிஸ்கட் சாப்பிட்டா மறுபடியும் 1 மணிக்கு பசிக்கும். ஏன்னா ஸ்டார்ச் வந்து சுகரை ஏத்தி இறக்கும். அப்ப இறங்கும் பொழுது நம்ம பசி மாதிரி உணர்வோம். ஆனா அது உண்மையிலே ஐப்போ கிடையாது. எனக்கே இது நடக்குது. இப்போ காலையில நம்ம வந்து ஸ்டார்ச்சியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோங்க, ஓட்ஸ் எல்லாம் மாலை இதெல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கம். அதெல்லாம் எல்லாம் ஸ்டார்ச் தான். அது என்ன அரிசி என்ன ஓட்ஸ் என்ன தானியம்னா தானியம் தான். இங்கிலீஷ்ல சொன்னாக்க அது நல்ல பொருள்னா அது ஒரு நம்ம கிட்ட இருக்கு. வெள்ளையா இருக்கிறான் போய் சொல்ல மாட்டான்னு ஒரு இது மாதிரி நீங்க வந்து ஒரு பொருளை வந்து நீங்க வந்து என்னது அவகாடோ இதுல கொடுக்கலாம், ஒரு சியா சீட் அப்படின்னு வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருளை சொல்லுங்களா, அது உடனே ஹெல்த் பெனிஃபிட் நம்ம ஜனங்க சாப்பிட ஆரம்பிச்சோம். அதுவும் ஒரு தானியம், ஆமா அதுவும் தானியம் தான். அதே மாதிரி மில்லட், நான் வந்து அதிகமா விலை கொடுத்த மில்லட் சாப்பிட்றேன், நான் கோதுமைக்கு மாறிட்டேன், எல்லாம் தானியம் தான். மில்லட்ஸுமே எல்லாமே தானியம் தான். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபைபர், கொஞ்சம் மெக்னீஷியம், கொஞ்சம் அயன், கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்ஸ். அதனால நீங்க இயல்புல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். நீங்க போய் கூகுள்ல பாருங்க, கிராஸ்ல இருந்து வந்ததுதான் வீட்டு, ரைஸு, மில்லட் எல்லாமே ஒரு ஃபேமிலி. அது அவங்களுக்குள்ள என்ன பத்தி அவங்கெல்லாம் வந்து கௌரவர்கள் 100 பேர் மாதிரி அதிகமா குண வித்தியாசம் இருக்காது. அதனால மில்லட்டுக்கு போயிட்டதுனால டயபெட்டிஸ் குறைஞ்சிடும், கம்புக்கு போயிட்டதுனால வந்து ஒபிசிட்டி குறைஞ்சிருந்ததெல்லாம் தப்பு. இப்ப ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட் போதெல்லாம் என்ன சாப்பிட சொல்றீங்க? எனக்கு பசிக்கிறீங்க. இப்ப பசியை வந்து அது நம்ம பசி கிரெலின் லெப்டின் 2 ஹார்மோன் தான் நமக்கு வந்து சாப்பிட்ட உடனே திருப்தி கொடுக்கறதாக நம்ம சாப்பிட்றது நிறுத்துறோம். அப்ப சாப்பிட்றதுக்கு திருப்தி கொடுக்காம இருந்தாக்க நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது திருப்தியை வந்து ஆதி காலத்துல ஃபேட் கொடுக்கும். அதனாலதான் பேலியோ டயட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஆயிலியா சாப்பிட்டீங்கன்னா, ஃபேட்டா சாப்பிட்டீங்கன்னா திருப்தி இருக்கும். நம்ம புரோட்டீனா சாப்பிட்டோம்னா தப்பிச்சோம். இப்போ இல்லைன்னாக்கா சுகரை வந்து உடனே ஏறாத அளவுக்கு நம்ம வந்து மாடிஃபை பண்ணோம். ஸோ டயட்டை பத்தி 2 பாயிண்ட் சொல்றேன். ஒன்று வந்து ஸ்டார்ச்சை வந்து கம்மி பண்ணி அந்த ஸ்டார்ச் வந்து உடனே ரத்தத்துல ஏறாத அளவுக்கு, சுகர் ஏறாத அளவுக்கு அதை கொதிச்சு வைக்கணும். இப்போ வந்து ஒரு ட்ரிங்க் பண்றவங்களை கேளுங்க, வெறும் வயிற்றுல வந்து ஒரு 180 ml குடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பிளட்ல ஆல்கஹால் உடனே ஏறிடும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, மிக்சரு, இந்த சைட் டிஷ்ன்னு சொல்லுவாங்க, எக்கு, புரோட்டீன், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த புரோட்டீன் கூட ஆல்கஹால் கேட்கும்போது அந்த ஆல்கஹால் வந்து ரத்தத்துல கலக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். நான் சொன்ன ஆல்கஹால் ஸ்டார்ச் ஒன்று. இப்போ அந்த இதே அனாலஜி இப்போ சொல்றேன் பாருங்க, வெறும் கஞ்சி, ஓட்ஸ், சோறு, பிரெட், பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சுகர் வந்து அப்படியே ஏறும். இப்போ காலையில் நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு 80 சுகர் இருக்குன்னு வச்சுங்க, இது சாப்பிட்டு 1 hour கழிச்சு 180, 1.5 hour கழிச்சு 200. அப்புறம் வந்து ஒரு 1 hourல வந்து இன்சுலின் என்னடா இவ்வளோ போயிடுச்சுன்னு வேகமா வரும். அவர் லேட்டா வரேன்னு சொல்லி கொஞ்சம் அதிகமா வருவார் இன்சுலின். அது உடனே வந்து 180 200 டக்குன்னு வந்து 100க்கு வரும். 100ங்கிறது கம்மி கிடையாது. ஆனா 200 100 ஆனது உடம்பு தப்பா எடுத்துக்கும். என்னமோ குறையுதுரா, வடை சாப்பிடலாம், அது தப்பா புரிஞ்சு அதை வந்து கோபமாவோ பசியாவோ மூடு இரிட்டபிளாவோ உணர்றவங்க நிறைய பேர். நீங்க காலையில தோசை, இட்லி, ஓட்ஸ் சாப்பிட்டு போறவங்கள நிறைய பேர் கேளுங்க, ஒரு 10-11 மணிக்கு ஒரு படபடப்பு, ஒரு கோபம், ஒரு என்னன்னு தெரியாத ஒரு பலவீனம், ஒரு வேர்வை, உடனே அந்த குயிக் ஃபிக்ஸ் வந்து நல்ல சுகர் போட்டு ஒரு காஃபி, 2 பிஸ்கட்டை போட்டு டங்க் பண்ணி சாப்பிட்றதா வந்து எல்லா ஆஃபீஸ்லயும் குயிக்கா நடக்கக்கூடியதாதான். ஆனா பண்ணக்கூடாது. இதை மாத்தணும்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை 2 விதமா மாடிஃபை பண்ணணும். நீங்க இட்லி சாப்பிடலாம், ஆனா இவ்வளோ காய்கறி
அவிச்சு வச்சுக்கிட்டு அது கூட கலந்து அந்த 2 இட்லி பண்ணீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ் அதே ட்ரிங்க்ஸ் தான் 180 ml தான், ஆனால் ஸ்லோவாக ஏறுது இல்லையா? இப்போ சுகர் வந்து இப்படி ஏறணும், இப்படி ஏறக்கூடாது. இதை வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ கூகுளில் நீங்கள் கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு போட்டிங்கன்னா அது அதிகமாக இருக்கிற பொருள்களை அவாய்ட் பண்ணணும். இப்போ லட்டு சாப்பிட்டா கண்டிப்பாக ஏறும், இல்லை சர்க்கரை சாப்பிட்டா ஏறும். இப்போ அரிசி சொன்னேன். இப்போ வந்து உணவுலேயே அதே மாவை தோசையாக சாப்பிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் மெதுவாக ஏறும், ஏன்னா அதில் கொஞ்சம் ஆயில் ஃப்ரை அதனுடைய மூலக்கூறுகள் மாறிடுது. இட்லியா சாப்பிட்டீங்கன்னா உடனே, இப்போ உடம்பு சரியில்லாதவங்க பலவீனமாகறாங்க, குழந்தை, அவங்களுக்கு வந்து சக்கரை சத்து உடனே கிடைக்குன்னா நீங்கள் இட்லி கொடுக்கலாம். ஆனால் நம்மள மாதிரி தடிமாடுகளுக்கு வந்து இட்லி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சுகர் ஏறுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சுகர் ஏறாமல் இருக்குன்னா இட்லி கூட நிறையா வடை, நிறையா சுண்டல், நிறையா காய்கறி அவியல் எல்லாம் போட்டு, அப்போ இட்லியை வந்து இட்லி அடையாளம் தெரியாத அளவுக்கு அது கூட ஏதாவது இருக்கணும். அப்போ 2 இட்லி ஒரு வடைன்றது மாதிரி 1 இட்லி 2 வடை தான் கரெக்ட். ஆனா என்ன பிரச்சனை கிடையாது, என்ன தெரிஞ்ச எதிரி இல்ல, அது 30% ஆயில் அலோட்னு சொன்னேன். இது வந்து கண்ணுக்கு தெரியாத எதிரி, நம்ம சாப்பிட்றோம் உள்ள போய் கொழுப்பா மாறுது, அதான எதிரி. உண்மையான எதிரி யாரு? எதிரின்னு கண்டுபிடிக்க முடியாத எதிரிக்கு தான் நம்ம ரொம்ப பயப்படணும், தெரிஞ்ச எதிரி. 2வது வந்து புரோட்டீனை வந்து நம்ம டைரெக்டாகவே வந்து நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ இப்போ வெள்ளைக்காரங்க சாப்பாடு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து புரோட்டீனை சென்டரில் வைக்கிறாங்க, கார்போஹைட்ரேட் சைடில் தான் வைக்கிறாங்க. அவங்களோட பிளேட்டில் தான் அப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்கள தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ குழம்பு மீன் 3 மீனை வந்து ஒரு 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 கப் சாதத்துக்கு பற்றி அதை வச்சுக்கோங்க, காய்கறி வச்சுக்கோங்க, எக் ஒயிட் வச்சுக்கோங்க, அது கூட ரைஸோ பிரெட்டோ சப்பாத்தியோ நீங்கள் சேர்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மதியானம் வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு 4 மணிக்கு ஒரு பசி வருது இல்லைங்களா? எல்லாருமே பஜ்ஜி டீ தேடிட்டு ஓடுறோம் இல்லையா? அது காரணம் மதியானம் சோறு சாப்பிட்றது தான். உங்களுக்கு அதே தான், நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஏறி இறங்கி 3 தடவை நம்ம பரமபாதம் ஆடுறோம், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் நைட். அதே மாதிரி நைட் சாப்பிட்டவங்க 10 மணிக்கு போய் ஏதாவது தேடிட்டு இருப்பாங்க ஃப்ரிட்ஜில். ஸ்டார்ச்சும் ஆல்கஹாலும் ஒன்று, அறியாதவங்க வாயில மண்ணு. உங்களுக்கு வந்து அந்த சுகர் வந்து நிதானமாக ஏறும். நிதானம் ஏறும்போது இன்சுலினுடைய செயல்பாடு அது கூட அலைன் ஆகும். நீங்கள் டக்குன்னு ஏறினா தான் இன்சுலினுக்கு அதுக்கும் வந்து இது வந்துடுது, இன்கோஆர்டினேஷன் வந்துடுது. சுகர் ரொம்ப நேரம் மேலே இருக்குது, இன்சுலின் வந்து லேட்டாக வரதுனால என்ன இவ்வளோ நேரம் நீ மேலே இருக்கியான்னு ஜாஸ்தி வருது. அப்போ ஜாஸ்தி வரும்போது பேன்கிரியாஸ் எக்ஸாஸ்ட் ஆகிடுது. நீங்கள் 10-15 வருஷம் இதே மாதிரி பேன்கிரியாஸை பாடுபடுத்தி அனாவசியம் ஓவர் ஒர்க் வாங்கினா டயபெட்டிஸ் வந்து வந்துடுது. அதனால் இன்னைக்கு எனக்கு வந்து நான் 50 வயசில் டயபெட்டிஸ் வருதுன்னா 40 வயசில் அதுக்கான விதையை நானே விதைச்சிக்கிட்டேன். 10 வருஷமா என் பேன்கிரியாஸை நான் இந்த மாதிரி பாடுபடுத்தி கஷ்டப்படுத்தி அடித்து வேலை வாங்கின காரணத்தினால தான் 50 வயசு 10 வருஷம் கழிச்சு போடாடே உனக்கு வேண்டிய இன்சுலின் கொடுக்க முடியாது, நீ மாத்திரை எதுனா சாப்பிட்டு. அப்பவும் நம்ம வந்து டயட்டு வெயிட்டில் வந்து எக்ஸசைஸில் கொண்டு வந்தோம்னா அப்போ கூட டயபெட்டிஸ் தள்ளி போடணும். அதனால் இப்போ வந்து டயபெட்டிஸ் தள்ளி போடுற வயசு என்ன 20-30லேயே நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நிறைய ஹை ப்ரோட்டீன், கொஞ்சம் ஃபேட்டு, கொஞ்சமாக ஸ்டார்ச் வேணும். ஏன்னா மூளை வந்து ஸ்டார்ச்சை மட்டும் தான் யூஸ் பண்ணும், பிரெயின் குளுக்கோஸை மட்டும் தான் யூஸ் பண்ணும். அதனால ஸ்டார்ச் இல்லாமல் நான் சொன்னேன் அரிசியே சாப்பிட மாட்டேன்னு ஒரு பிரச்சனை என்னுடைய பேஷண்ட்டை போய் சொன்னாலே அதுவும் தப்பு. எதையுமே அடிச்சா மொட்டை அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எதையுமே நீங்கள் டயட் சேஞ்ச் பண்ணா கூட நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுங்க. திடீர்னு நான் இன்னிலேருந்து மில்லட்டு உடனே கான்ஸ்டிபேஷன் வரும். இந்த மாடர்ன் டேல வந்து அடுத்த பெரிய இஷ்யூ வந்து கான்ஸ்டிபேஷன். ஆமாம், நிறைய சாப்பிட்றாங்க, கான்ஸ்டிபேஷன் வந்து அது என்ன, நம்ம உணவு நம்ம மோஷன் போகிறோம் இல்லைங்களா, நம்ம இந்த அது நம்மளோட கழிவில் வந்து 60% பாக்டீரியா தான். நம்ம 200 கிராம் இல்லை 300 கிராம் நம்மளுடைய மோஷன் போகுதுன்னா 200 கிராம் அதில் வந்து பாக்டீரியா தான். அப்போ பாக்டீரியா தான் அதுக்கும் காரணம். நல்ல பாக்டீரியா இருந்து செழுமை அடர்த்தியாக இருந்தால் வந்து அது மோஷன் பிரச்சனையை அது பார்த்துக்கும். அப்படி இல்லைன்னா அதை வளர்க்கணும். அதை வளர்க்குறதுக்கு தான் நம்ம வந்து கீரை சாப்பிட்றோம், காய்கறி சாப்பிட்றோம், ஃபைபர் சாப்பிட்றோம். இந்த நல்ல வாழ்க்கை இப்போ நீங்கள் சொல்லப்படி பார்க்கும்போது நல்ல வாழ்க்கை முறை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுது சார். காஸ்ட்லியாக இது வந்து எல்லாராலையும் பின்பற்ற முடியுமா, வாய்ப்பு இருக்கா? நீங்கள் கவனிச்ச வரையும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 80% பேரால அந்த வாழ்க்கையை பின்பற்ற முடியுமா? நல்லா நீங்கள் சொல்ல மாதிரி கரெக்டாக தூங்கி எழுந்துச்சு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான சாப்பிட்டு அப்படி பண்ண முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு கம்மி தான். கோல்ட் பிளேட்டிங் பிசினஸை வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் 8,000ல ஸ்டார்ட் பண்ணிட்டு மாசத்துக்கு 60,000 to 1 lakh வரை earn பண்ணலாம். உங்களுக்கும் இந்த பிசினஸ் கத்துக்க ஆசைன்னா அறிவு ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஆனா நான் இப்பவே போய் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த பிசினஸுக்கு என்ன கெமிக்கல். அப்படி பண்ண முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வர முடியும். ஆனால் கரெக்ட் நேரத்தில் படுக்கிறது எழுந்திருக்கிறது தான் நம்ம கையில் இல்லை. ஆக்சுவலாக
தூக்கம் வந்து நீங்க வந்து அந்த ஷோல பேசும்போது ஜெட்லாக் கேள்விப்பட்டிருக்கேன். சோஷியல் ஜெட்லாக். சோசியல் ஜெட்லாக்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அதே மாதிரி ஒரு நாள் தூக்கம் கிடைச்சுன்னா அது வந்து அதை வந்து நிவர்த்தி பண்ணா உடல் வந்து 3 நாள் எடுத்துக்கும் அப்படிங்கிறீங்க. அப்படின்னா பார்த்தா நம்ம டெய்லியுமே ஒரு வாரத்துல 6 நாள் உங்களுக்கு தூக்கம் கடைசி வரைக்கும் சாம்பியில தான் இருக்கும். கரெக்ட் தான் அது. இப்போ தூக்கத்தை பத்தி இன்னொன்னு வந்து சோசியல் ஜெட்லாக்னா என்ன செய்ய சொல்லுங்க. நம்ம நேயர்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புனா, இப்போ ஒரு 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 மாணவன் படிக்கிறான்னு வச்சுங்க, பகல் நேரத்துல 18 மணி நேரம் கூட படிக்கிறாங்க. ஆமா. இப்போ எக்ஸாம் வரப்போகுது. ஆனா அந்த 6 மணி நேரம் அவங்க தூங்கலாம், அவங்க படிச்சு எதுவுமே பதியாது. அது யாருக்குமே தெரியாது. அது அப்படின்னா ஆமா, நீங்க சாஃப்ட்வேர் டேட்டா வந்து ஹார்ட்வேர் ஆகணும்னாக்கா அன்னைக்கு அந்த மாணவன் தூங்கி ஆகணும். சரியா தூங்கலன்னா பிரெயின்ல வந்து அது போய் வந்து என்ட்ரன்ஸ் ஆகாது. ஏன்னா ரிட்டன்ஷன் ஆனாதானே ரீகால் எடுக்க முடியும். அப்போ படிச்சுட்டு அப்படியே முடிச்சுட்டெல்லாம் போயிட்டுலாம் பரீட்சையில் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்த முடியாது. அவ்வளவு முக்கியமான பணி வந்து தூக்கத்துக்கு இருக்கு. அந்த தூக்கத்தை வந்து நம்ம கெடுத்துக்கிறது வந்து சோஷியல் ஜெட்லாக்னா, இப்போ நான் வந்து தினம் வந்து 11 மணிக்கு நான் தூங்குறேன்னு வச்சுக்கோ, காலையில் 6 மணிக்கு எழுந்துமே எனக்கு 7 மணி நேரம் தூக்கத்துக்கு நான் என் உடம்பு பழகிடுச்சு. இப்போ நான் வந்து தினம் 1 மணிக்கு தூங்குறேன்னு வச்சுக்கோங்க, 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறேன். அந்த பொண்ணு சொன்ன மாதிரி எனக்கு 7 மணி நேரம் தூக்கம் எனக்கும் கிடைச்சிருது. ஆனா என்னுடைய பயாலாஜிக்கல் கிளாக்ல நான் வந்து 2 மணி நேரத்தை எழுந்துட்டு அதை கேட்சப் பண்ண பாக்குறேன். இதுக்கு பேர் தான் சோஷியல் ஜெட்லாக். இந்த சோஷியல் ஜெட்லாக் நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமை நைட் ஆனா காலைல சனிக்கிழமை எழுப்பாதீங்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க. எழுந்திருக்க மாட்டோம். ஆமா, சனிக்கிழமை நைட் ஆனா பல வீட்டுங்கள்ல 12 மணி வரைக்கும் கதவை அடிச்சுட்டு தூங்கினுக்கிறது வந்து சகஜமாயி போச்சு. அப்போ அவங்களுடைய மெலட்டோனின், அவங்களுடைய அந்த ஸ்லீப் வேக் சைக்கிள்லாம் வந்து வாரத்துக்கு 2 நாள் டிஸ்டர்ப் ஆகும்போது அடுத்த 4 நாள் ஆகுது. நடுவில் மிடில் வீக்ல போயிட்டு வந்துட்டாங்கன்னாக்கா அவங்க தேர் இன் கான்ஸ்டன்ட் ஜெட்லாக். அந்த ஜெட்லாக்ன்றது ஆர்டிஃபிஷியலாக நம்ம பிளேன் நம்மளை கொண்டு போகிறதுனால வர்றது. இது நம்ம வந்து சோஷியல் லைஃப், வாட்ஸ்அப் இல்லை பப்பு இல்லை கிளப்புக்கு போயிட்டு வர்றதுனால வர்றது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் இது திணிக்கப்படுது. ஆனால் ஒரு ஆல் என்கம்பஸிங் டைம் தான் சோஷியல் ஜெட்லாக். இதனால நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக 100% நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு ஆசையை கேட்டீங்கல்ல, இதெல்லாம் நடக்குமான்னா அது நடக்கணும்னாக்கா இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது. சோஷியல் ஜெட்லாக்லாம் இருக்கக்கூடாது. ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரமவுண்ட் இம்பார்ட்டன்ஸ், நம்பர் 1 அதான். ஆக்சுவலா இந்த இறப்பை குடல் நிபுணரா நீங்க ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ், ஒரு 10 கட்டளைகள் நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஏதாச்சும் ஈஸியா நான் லைஃப்ல எடுத்து இதெல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரியான விஷயம். இப்போ வந்து நம்ம தான் நீர் சத்து குறையாம பாத்துக்கணும். ஏன்னா அது உடம்பு நல்லாக்கிக்கிறதுக்காக தான் இருக்கு. அது தானே நல்லாயிடும். எனக்கு இன்னைக்கே நிக்கணும், நான் ஒரு நாள் லீவ் போட்டு நீங்க இருங்க, அந்த பாய்சன் வெளியே விட்டு போகட்டும், 4 தூரம் மோஷன் போகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். நான் சாப்பிட முடியுது, சாப்பிட முடியுது. இது இப்போ வாந்தி எடுத்தா நம்ம வந்து நீர் சத்து எடுத்தா நம்ம ட்ரிப்பு போட்டோம். இல்லைன்னாக்கா நம்ம வந்து அது குழந்தைங்களுக்கு, வயோதிகர்களுக்கு. நம்ம நார்மலா இருக்கிறோம், நம்மளால ஓரளவுக்கு தாங்க முடியும். ஒரு 5 தடவை பேதி ஆச்சு நம்மளால தாங்க முடியும்னாக்கா நம்ம மோர், தயிர் சாதம், பிரெட் இது மாதிரி சாப்பிட்டுட்டு 2 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அது தன்னால சரியாயிடும். ஸோ அது ஆன்டிபயோட்டிக், உடல் சம்பந்தமான இதுக்கு வந்து அனாவசிய ஆன்டிபயோட்டிக் தவிர்க்கணும். ஸோ 2வது வந்து 30 வயசுக்கு மேலே நம்மளுடைய ஜீன்கள் வந்து சிக்கன மோடுக்கு போயிடுறதுனால உணவு வந்து கட்டுப்பாடு ரொம்ப அவசியமாயிடுது. நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட மாதிரியே நம்ம சாப்பிடலாம் அப்படின்றது 30-40 வயசுக்கு மேல வந்து நீங்க எந்த தப்புமே பண்ண மாட்டீங்க. நீங்க இயல்பா சாப்பிட்ற ஒரு சாப்பாடே பிரச்சனையா மாட்டாங்க. ஆமா, நீங்க ஆக்டிவா வந்து உணவு குறைக்கலனாக்கா. ஸோ 3வது அவசியமான நேரங்களை தவிர வெளியே சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே தங்கிட்டு இருக்கிறோம், 2-3 நாள் வீட்டில் யாருமே இல்லை வந்து அவசியமான ஒரு கல்யாணம், ஒரு இது, அது மாதிரி நம்மளாம் எலக்டிவா போய் அனாவசியமா வந்து நிறைய பேர் கைப்பட்ட செயற்கையான உணவுகளை சாப்பிட்றத கூடுமானதுக்கு அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த கையில் இருக்கிற பாக்டீரியா, அந்த ஃபுட் ஹேண்ட்லிங், இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட இதுக்கு நம்ம பழகிட்டோம். ஒரு கல்யாண வீடு மற்ற இடங்கள்லாம் நிறைய பேர் ஹேண்டில் பண்ணும்போது, அதனால எங்க நம்ம வந்து சோஷியல் லைஃப் லீட் பண்றோம். நம்மளா போயிட்டு அதிகமாக வெளியே சாப்பிடாம தவிர்க்க முடியாத நேரங்களில் மட்டும் நம்ம வெளியே சாப்பிட்டுட்டு, அப்படி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த 2 வேளை 3 வேளை வீட்டில் சாப்பிட்றத பழக்கமாக வச்சுக்கோ. இப்போ ஊர்லேருந்து பிள்ளைங்கள்லாம் வந்து வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இது போடுறது. அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, ஒரு ஹோட்டல்லையோ ஒரு மெஸ்லையோ பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பழகின சாப்பாடே திருப்பி சாப்பிடுங்க.
இந்த ஃபுட்டை விட அது யார் தயாரிக்கிறா, யார் கைப்படிது, அது ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியம். ஆமா, இப்போ நீங்க வேக வச்சா அது பாக்டீரியா செத்துரும். அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்றாங்க இல்லையா. சின்ன வயசுல வந்து நீங்க சில பேர் மாவு கரைச்சா நல்லா புளிச்சிடும், சில பேர் மாவு கரைச்சா. அப்போ வந்து ஒரு கை பக்குவன்றது அந்த கை பாக்டீரியாலே இருக்கு, குடல்ல மட்டும் இல்ல கையிலையும் பாக்டீரியா இருக்கு. நாலாவது வந்து அந்த வெளியே சாப்பிட போனாலும் நம்ம வந்து அந்த பேக்கேஜ்டு அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும். எப்பயும் ஒரு தடவை ஆசைக்கு சாப்பிட்ற தப்பு இல்லை, எதையும் வந்து ஒரு தடவை நம்ம சுஜாதா எதையும் ஒரு முறை ஒரு தடவை 2 தடவைன்றது எல்லாருக்கும் அல்லோட, எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அது பண்றேன், பழக்கமாக்கிக்காதீங்க. நான் இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு உணவு வந்து நான் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை சாப்பிடுவோம்னாக்கா நம்ம கிட்ட இருக்கிறது இந்தியன் பாக்டீரியான்றதை மறந்துடாதீங்க. நம்ம வந்து தப்பான உணவுகள், கொழுப்புள்ள உணவுகள்லாம் கொடுக்க ஆரம்பிக்க நமக்குள்ள இருக்கிற கெட்ட பாப்புலேஷன் நம்மளே தான் வளர்த்து விட்டுறோம். அதுக்கு வளர்ந்த பிறகு அவங்களுக்கு அடிமையா நம்ம மாறிடும். அதனால கெட்டவர்கள் இருக்காங்க, வளர்க்காம பார்த்து. ஆமா, கெட்டவங்க கொஞ்சம் இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சமா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது. தூக்கம் வந்து உடம்பு வந்து தன்னுடைய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக இயற்கை அளிச்ச வரப்பிரசாதம். அதனால வந்து மெலட்டோனின்ங்கிறது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் மைட்டோகாண்ட்ரியால இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா தான் பவர் ஹவுஸ். அப்போ அது முக்கியமான இடத்துல அதை படைச்சிருக்கு இயற்கைன்னாக்கா அதுக்கான ரோல் வந்து இந்த டவுன் டைம் மாதிரி. நாளெல்லாம் மெஷின் ஓடிச்சுன்னா நைட் வந்து அதுக்கு ஆயில் போட்டு ஆற்றி தேத்தி வைக்கிற மாதிரி அடுத்த நாள் உழைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறது. அந்த தூக்கத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னாக்கா உடல் எடை, அசிடிட்டி, டைஜஷன், பாக்டீரியா வந்து பல விஷயம், ஈவன் கேன்சருக்கு கூட ரிஸ்க். இதுதான் நீங்க சொல்ற ஒரு 5 கட்டளைகளை நீ பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கல. ஓகே, இந்த பில் அங்க கொடுங்க, அவனே பே பண்ணுவான். இதுதான் நீங்க சொல்ற ஒரு 5 கட்டளைகளை. டீயும் பிரியாணியும், டீயை வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ணிட்டு அப்படின்னா அவ்வளோ கடைகள் இருக்கு, நம்ம டீயை குடிச்சிட்டே இருக்கோம். உண்மையில நம்ம டீ கட்டிக்கிட்டா, சுகர் கட்டிக்கிட்டா, இந்த பிரியாணி இந்த இது இருக்குல்ல ஹைலி ரொம்ப கலோரி அதிகமான ரெண்டு டீயும் பிரியாணியும், இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? இப்போ சிகரெட் அடிக்ஷன் பத்தி கூட சொல்லும்போது அது இருக்கிற நிக்கோட்டினுக்கு தான் நம்ம அடிமை ஆகிறோமா, இல்லை நிக்கோட்டின் தாண்டி பல பொருளுக்கு தாறு, நச்சு பொருள் அதுக்கு அடிமையாகிறோமா, இல்லை திருப்பி இப்படி கை போகுது இல்லை அந்த பழக்கத்துக்கு அடிமையா, அதை மிஸ் பண்றோமா? ஏன்னா இப்போ நிக்கோட்டின் கம்மை விட அந்த எலக்ட்ரானிக் சிகரெட் கொடுத்தா சில பேருக்கு அந்த திருப்தி கிடைக்குது. அந்த வாயில வச்சுட்டு அந்த உதட்டை வந்து நம்ம இது பண்றோமா, அந்த ஒரு உணர்வுக்கு அடிமையாகிறோமா, இல்ல நண்பர்கள் எந்த சூழ்நிலையில நம்ம அதை வந்து செய்யறோமோ அந்த ஒரு சூழலுக்கு அடிமையான அதே தான் வந்து இந்த டீக்கும் பொருந்தும். டீ பத்தி வந்து மருத்துவத்துல 2 விதமான கருத்துக்கள் உண்டு. மாறி சொல்லுவாங்க. தேநீர், அந்த தேநீர்ல இருக்கிற பொருட்கள்லாம் வந்து சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இருக்கு, சில வந்து பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி பக்க விளைவுகள் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து அந்த டீங்கிறது வந்து ஒரு சோஷியல் ஈவெண்ட். ஒரு கடை, நண்பர்கள் போறாங்க, ஒரு பிரேக் ஒர்க் பண்ணிடுறீங்க, அதுல இருந்து ஒரு பிரேக்கு, அரட்டை அடிக்கிறது, அது கூட சில இப்போ பொது இடத்துல சிகரெட் அலோவ் பண்றதில்ல. பட் டீனா பிஸ்கட்டு, வரிக்கி, இல்லைனாக்கா பன்னு அப்படி இருக்கு. இப்போ வந்து அதீதமா வந்து சுகரை போட்டு அந்த ஒரு சின்ன கப்பு டீல, சின்ன கிளாஸ் டீல, அப்போ சுகரும் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க, அந்த தேநீரினுடைய ஸ்டிமுலஸுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. அளவுக்கு மிஞ்சினா அமுதமே நஞ்சினும் போது டீயும் நஞ்சு தான். ஸோ ஒரு நாளைக்கு 1 கப்பு 2 கப்பு வந்து சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்ட தேநீர் வந்து அருந்துறதுக்கு அதுக்கு பழக்கமாக இருக்கிறது வந்து தப்பு கிடையாது. பட் அதுக்கு அடிக்ட் ஆகுறதுன்றது எந்த பொருளுக்கும் அடிக்ட் ஆகிறது தப்பு தான். அதுதான் பிரியாணிக்கும் போகிறது. தேங்க்யூ சார். ரொம்ப நேரம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை, அதாவது எவாலுவேஷன் ஆரம்பிச்சு பல விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமாக பயந்துட்டீங்க. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ.